பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லாதுங்க, சோர்ந்து தானே போய் இருக்கிறீங்க. வெளியில் சொல்லாட்டாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சோர்வு இருக்குது. அப்படியே மனசோர்வு காணப்படுகிறாரு. எனக்கு யார் இருக்கா உதவி செய்வதற்கு? இந்த காரியத்தை நானே தனியாக யோசித்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தானே? ஆண்டவர் இயேசு உங்களோடு என்ன பேசுகிறார் தெரியுமா? ஏசாயா 41:10 சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். சோர்ந்து இருக்கிறவளே ஒரு பலப்படுத்துகிற தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறாரு. நீங்கள் சோர்ந்து போய் தானே இருக்கிறீங்க. இன்னும் என் ஜெபத்துக்கு பதில் வரல, இன்னும் ஆண்டவர் நான் கேட்டதெல்லாம் செய்யலை, இவ்வளோ நாள் ஆகி போச்சு, ஜெபிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சோர்ந்துட்டீங்களா? கர்த்தருக்கு ஊழியம் தான் செய்கிறேன், என்ன விளைவு? ஒன்றும் ரிசல்ட்டை பார்க்க முடியல, அறுவடையை பார்க்க முடியல, நிந்தையும் அவமானம் நெருக்கம்தான் பெருகிட்டே இருக்கிறது. சோர்ந்து போயிட்டீங்களா? நான் இவ்வளோ முயற்சி எடுக்கிறேன், பிரயாசப்படுறேன், எல்லாம் தோல்வியில் தான் முடியுது, நஷ்டத்தில் தான் முடியுது, இது என்ன வாழ்க்கை அப்படின்னு சோர்ந்து போயிட்டீங்களா? எப்படியாவது மாற்றம் வந்துடும், வீட்டுக்குள்ளே சமாதானம் சந்தோஷம்லாம் வந்துடும்னு எதிர்பார்த்து உபவாசம் பண்ணிலாம் ஜெபிச்சுட்டேன், ஒன்றும் காணும் அப்படின்னு சோர்ந்து போயிட்டீங்களா? அன்று சொல்ல, மகளே சோர்ந்து போகாத, மகனே சோர்ந்து போகாத, நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன். சோர்ந்து போகிறவளை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன், உன் ஜெபத்துக்கு பதில் தருவேன், நீ வேண்டிக் கொண்டது நிறைவேறும், நீ எதிர்பார்க்கிறது நடக்கும், அந்த மாற்றத்தை நான் உனக்கு உண்டாக்கி தருவேன். சகாயம் பண்ணுகிற உதவி செய்கிற தேவனாய் நான் உனக்கு கூட இருக்கிறேன்ல. யார் இருந்தாருன்னா இல்லாட்ட என்ன, எனக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னா நான் இருக்கிறேன்ல. உனக்கு உன்னை பலப்படுத்த, தைரியப்படுத்த, சகாயம் பண்ண உனக்கு வேறு யார் வேணும்? நான் இருக்கிறேன் உனக்கு என்று ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால தான் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு, இயேசுவே நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் என்னை பலப்படுத்துங்க, நான் சோர்ந்து போயிட்டேன், சகாயம் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்களேன். இன்றைக்கு அற்புதம் நடக்கும். சோர்வு எல்லாருக்கும் வர்றது தான். எலியா சோர்ந்து போனார், பார்க்கிறோம். ஆபிரகாம் சோர்ந்து போனார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற தாமதிச்சனால ஆபிரகாமுக்குள்ள சோர்வு. தான் ஜெபம் பண்ணி எதிர்பார்த்தபடி நடக்கலன்னு எலியாவுக்கு சோர்வு. நான் கூட சோர்ந்து போயிருக்கிறேன் நிறைய சமயங்களில். இவ்வளோ ஜெபிக்கிறோம், இவ்வளோ கண்ணீர் வடிக்கிறோம், இவ்வளோ எதிர்பார்க்குறோம், ஆனால் இன்னும் முழுமையான இந்த காரியத்தை பார்க்க முடியலையே. சில சமயம் மன சோர்வு வரும். என்ன பார்க்கண்ட ஜெபம் பண்ணி அப்படிலாம் நினைக்க தோன்றும். அப்போ ஆண்டவர் சொல்வார், நீ அப்படி நினைக்காத, உன் ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டு இருக்குது, உன் கண்ணீரெல்லாம் பரலோகத்தில் துருத்தியில் இருக்கிறது, பதில் கொடுக்கிற நாள் வருகிறது, சீக்கிரத்தில் நீ காண்ப, நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை அப்படியே தைரியப்படுத்தி புது பலன். அப்படி தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ல, என் மகனே, என் மகளே, நான் உனக்கு இருக்கிறேன், நான் உன்னை தைரியப்படுத்துகிறேன், உன்னை பலப்படுத்துகிறேன். சொந்து போகாத, ஜெபத்தை விட்டு விடாத, விசுவாசத்தை விட்டு விடாத, இயேசுவோட நடப்பதை விட்டு விடாத, தொடர்ந்து நட, நீ அற்புதத்தை பார்க்க போகிற அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவர் என் மேலே உங்களுக்கு எவ்வளவு அன்பு, சொந்து போயிருந்து என்னை பலப்படுத்துறீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் எனக்கு சகாயம் பண்ணுவேன், நீ வாக்கு கொடுத்துட்டீங்க, எனக்கு உதவி செய்கிறீங்க. இந்த காரியத்தில், என் குடும்பத்தில், என் தொழில் காரியத்தில், படிப்பில், என் பிள்ளைகள் காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சகாயம் பண்ணுங்க, உங்களுடைய வாக்குத்தத்தத்தின்படி அற்புதம் செய்யுங்க. நான் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.